கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 18/5/2024 ஒரு காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 654 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. டுடே நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 380 ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிர்மல் லாட்டரி கொடுத்த மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை ரிசல்ட்டு ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸே டுடே அடிக்க வேண்டியதுங்க. அதாவது நம்ம ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 775 நம்ம கொடுத்துருந்தது 753. இந்த 3 மட்டும் உள்ளே வரலைன்னா இதுக்கு அடுத்தாப்புல 7 இல்லைன்னா 9 இந்த நம்பர் தாங்க இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருந்துச்சு. அதனால் ஒரு 3 டிஜிட் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஒரு 3 டிஜிட் அசால்ட்டாக அடிச்சிருந்துருக்கலாம். 753 போயிடுச்சு. இது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 பிசி பாஸுங்க. ஓகேங்களா? பிசி 3 டிஜிட் பாக்ஸில் பிசி வின். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டை பொறுத்தளவு ஏபி வின்னு 7 கொடுத்துருக்கோம். ஏபி பாஸ். ஏபி வந்து 7, ஏ போர்டில் 7, பி போர்டில் 7னால ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு அறிகுறி. அப்புறம் வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 5 எப்பயும் போல் ஒரு நல்ல ஒரு என்ட்ரிங்க. நம்ம இப்பயும் சொல்கிறோம், மெம்பர்ஷிப்பில் நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக கொடுத்து ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் அதில் மேக்ஸிமம் நம்ம வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண இல்லைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? அதுக்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. மினிமம் பேக் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். யாரேனும் சில்வர் பேக்கில் இருந்தீங்கன்னா அதையும் அப்கிரேட் பண்ணி டைமண்ட் பேக்கு போயிருங்க. உங்களால் ஒரு ஈஸியாக ஒரு 3 டிஜிட்டோ ஆல்போர்டு வின்னிங்கோ ஈஸியாக உங்களால் பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கையும் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரி 654 ஒரு டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு தாங்க. ஏ போர்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏ போர்டில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 862. ஓகேங்களா? அதாவது ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு நம்பர் 862. இதுதான் ஏ போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அது இதுதான். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 86. இந்த 2 நம்பர் தாங்க தேர்டு சான்ஸ். நீங்கள் வந்து ஏ போர்டு மட்டும்தான் விளாட்றீங்கன்னா நீங்கள் தேர்டாக இது நீங்கள் இரண்டையும் சேர்த்து நீங்கள் ஃபைனல் பண்ணி சூப்பராக விளையாண்டுக்கலாம். ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 862 இதுதாங்க நம்ம கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய முதல் 3 முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. இப்போ அடுத்து நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பி போர்டில் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 432. இது வந்து ஒரு பி போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங். அதாவது 430 இதாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 3 நம்பரில் முக்கியமான நம்பர். ஏ போர்டு பார்த்துட்டிங்க, அடுத்து பி போர்டில் தான் 430 இதையும் பார்த்துட்டிங்க. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 430 பி போர்டை பொறுத்தளவு 430. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். காருண்யா லாட்டரி சி போர்டு கெஸ்ஸிங்கை தான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு கெஸ்ஸிங் காருண்யா லாட்டரியில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் சி போர்டு கெஸ்ஸிங்கில் 031. ஓகேங்களா? சி போர்டு கெஸ்ஸிங்கில் 031 இதுதான் நம்ம அதிகம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய
ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது இதுதான். சி போர்டில் 0, 3, 1 இதுதாங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதாவது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, 0, ஏன்னா டபுள்ஸாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 6, 0, 0 இதாங்க. இந்த பேட்டர்னில் தான் அவன் அடிக்கணும். ஓகேங்களா? அதாவது 6, 0, 6 வந்து ஏ போர்டு, பி போர்டில் வந்து 0, சி போர்ட்லேயும் 0 தாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 4, 1, 8, 7, 1 இதாங்க. 841 சாரி. ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 1 இதுதான் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் முக்கியமான நம்பர் 841. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 803 இதாங்க. இதுலேருந்து ஆரம்பித்து 8, 0, 3 இதாங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் காரணியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் 18/5/2024 எதிர்பார்க்க 3 டிஜிட் பாக்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 243 தாங்க. 3 டிஜிட் பாக்ஸில் காரணியா லாட்டரி கெஸ்ஸிங் 18/5/2024 நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 243. டுடே கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பருங்க 3 டிஜிட் பாக்ஸ். எனிவேஸ் நீங்கள் இந்த பாக்ஸாக போட முடியலனாலும் நம்ம சொல்கிற ஆர்டர் படி கரெக்டாக நீங்கள் இழுத்து விட்டு நம்ம கரெக்டாக அதை ஒன்று கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. அதுவே போதுங்க மேக்ஸிமம். வேறு எதுவுமே தேவையில்லை. பாக்ஸாக போட முடிஞ்சால் போட்டுக்குங்க. அப்படி என்னால் போட முடியல சும்மா தான் அப்படியே ப்ளே பண்ணுறீங்கன்னா அப்படியே ராவாக எடுத்து நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது நம்ம இப்போ ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது எதுனா இதுதாங்க. அதாவது கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 2849 10 05 65 and 34 இதாங்க. 2849 10 05 65 and 34 இதுதான் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 28ங்க எடுத்துக்கங்க. 34 10 05 65 ஃபைனலாக 49 இந்த பேட்டர்ன் எடுத்துக்கங்க. உங்களால் எத்தனை நம்பர் ப்ளே பண்ண முடியுமோ அந்த நம்பரை இந்த வருஷப்படி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது கார்னியா லாட்டரிக்கு 2849 10 05 65 ஃபைனலாக 34 இதுதான் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதுதான். அதாவது கார்னியா லாட்டரியில் கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? அது இதுதான். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது 775 வச்சு தாங்க ஏபிஐசிபிசி 2849 10 05 ஃபைனலாக 65 34 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுதான். ஏபிஐசிபிசி நம்ம குறைஞ்சளவு தான் கெஸ்ஸிங் கொடுத்து இதில் வின்னிங் எடுத்தால் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. 2849 10 05 65 34 இதை ஏபிஐசிபிசியாகவே மேக்ஸிமம் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி முடியலைன்னா ஏபிஏசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏபிஏசி மேண்டட்ரிங்க. இதுக்கு அதுலேருந்து நம்ம இதில்
நம்பரை ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? அது மட்டும் கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை கொடுத்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கில் 18/5/2024 ஒரு காருண்யா லாட்டரி ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். 2, 8, 6. ஓகேங்களா? இது எப்படி வருதுன்னா நம்ம 775 இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி நம்பர் தான். இதில் மெயின் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 376 இதுதாங்க மெயின் நம்பரு. இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் நம்பரு. டுடேவோட ரிசல்ட், அதாவது எஸ்டர்டே ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இதில் வந்து இந்த 7 வந்து நம்பர் எரர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் இந்த பிரச்சனை. இல்லைன்னா 376 தான் ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட்டு வர வேண்டிய நம்பர். ரிசல்ட்டுன்ற நம்பரு 376 தான். அதுக்கு பதிலாக செகண்டரியாக உள்ள வந்த நம்பர் தான் 775 இதுதான். ஓகே, 376னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான். பட் கொஞ்சம் நம்பர் சோல்ட் அவுட் ஆனதுனால, எரர் ஆனதுனால இந்த நம்பர் இல்லை, இந்த 775 உள்ளே வந்துருச்சு. அதுதான். ஓகேங்களா? இப்போ அந்த 376க்கும் 775க்கும் தான் இப்போ நம்ம ரிசல்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கெஸ்ஸிங், அதாவது டுடே கெஸ்ஸிங் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதனால் இதை வச்சு தான். ஓகேங்களா? ஆல்போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 2, 8, 6 இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து அவ்வளோதாங்க, எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. வேறு என்ன கெஸ்ஸிங் தேவைப்படுச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது கேரளா கணிப்பு, கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். முழுக்க என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வீடியோ, நாட் ஃபார் பெட்டிங் கேம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.